உன் இடத்துல நான் இருந்தா என்ன செய்வேனோ அதை நீ செஞ்சிருக்கப்பா. என் பிள்ளைன்னு என்ன பெருமைப்படுத்திட்டப்பா. மாமா, சிபியா ஒரே பால்ல 6 அடிச்சிட்டாரு. சிபியா ராக்குடு, மொத்த ஃபேமிலி ஷாக்குடு. மீனா, ஜனாமாவை தான் தமிழ் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னு நினைச்சோம். உன் புள்ளையையும் மொத்தமா உன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கா. நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மீனா, இது அவங்க புருஷ முன்னாட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். இதுல தலையிட்டு நீ மூக்க உடைச்சிக்காத. உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? சிபி சார், ரொம்ப தேங்க்ஸ். தமிழ், நான் உன் மேல இருக்கிற அன்பாலையோ அக்கறையாலையோ இது பண்ணல. சட்டப்படி நீ என் ஒய்ஃப். உனக்கு தர வேண்டியது என்னோட கடமை. மற்றபடி எனக்கு உன் மேல இருக்கிற வெறுப்பு அப்படியே தான் இருக்கு. அது எப்பவும் என்னைக்கும் மாறாது. என்னைக்கு நீ ஜானு கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கிறியோ அது வரைக்கும் என்னால மன்னிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு உங்க கார்டை என்கிட்ட கொடுத்தீங்க? அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்காக சப்போர்ட் பண்றீங்க. அது என் கடமை தமிழ். அதான் சொன்னேனே. இத பாரு, உனக்கு நிறைய செலவு இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ அதை வெளியில சொல்லவும் மாட்டேங்கிற, யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேங்கிற. இந்த கார்டை வச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ, செலவு பண்ணு. யாருக்காவது கொடுக்க வேண்டியதா இருந்தா கொடு. நான் இதை நீ எதுக்கு எடுக்கிற, எங்க கொண்டு போற, யார்கிட்ட கொடுக்குற அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இந்தா, நீ பணத்துக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். இந்தா. இல்ல சார், எனக்கு இது வேண்டாம். தமிழுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கு தமிழ் தயங்கிக்கிட்டே இருக்கா. என்ன பிரச்சனையா இருக்கும்? இப்ப அம்மு வேற பிள்ளைங்களோட தனியா தங்கியிருக்கா. ஃபேமிலியை பாக்குறதுக்கு தமிழுக்கு பணம் தேவை. ஆனா அது மட்டும் காரணமா தெரியலையே. வேற ஏதோ தேவை இருக்குன்னு தோணுது. என்னவா இருக்கும்? தமிழ், மாமா ஒரு நிமிஷம் என் கூட வாமா. வா. தமிழ், மாமா, இந்த மாமா மேல சத்தியம், உண்மையை சொல்லு. என்ன மாமா, என்ன பண்றீங்க? நீ என்கிட்டயோ இந்த ஃபேமிலி கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற. உண்மையை சொல்லுமா, என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேவை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டில்ல? என்ன யாரோ ஒருத்தனா தானே பாக்குற? உரிமையா உன் தாய் மாமனா என்னை பார்க்கல? மாமா, என்ன மாமா பேசுறீங்க? சொல்லு தமிழ். என் மேல பாசம்னு உனக்கு கொஞ்சமா இருக்குன்னா உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு.
தமிழ் இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இல்ல மாமா, நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு விரும்பல. அதுக்காக நீ பார்ட் டைம் வேலைக்கு போவியா? மோதிரத்தை வித்து பணம் கொடுக்கணுமா? தமிழ், நீ ஜனாமா வீட்டு மருமக. ஆஃப்டர் ஆல் ஒரு 25 லட்சம் பணத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. உன் தாய் மாமா நான் உயிரோட தானே இருக்கேன். வினோத் மேடம். இந்த வருஷம் ஃபங்க்ஷன் இன்னும் கிராண்டா இருக்கணும். சரிங்க மேடம். நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு யாருக்கும் ஒரு சின்ன மன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ம்? சரிங்க மேடம். எம்ப்ளாயிஸ்க்கு நான் இன்க்ரிமெண்ட் சொல்லியிருந்தேன்ல, அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். கம்பெனில இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா? இன்னும் தெரியாது மேடம். ஃபங்க்ஷன்ல தான் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணணும். தேங்க்ஸ் மேடம். எதுக்கு வினோத்? இல்ல மேடம், எத்தனையோ கம்பெனி இருக்கு. அவங்களுக்கு வருஷத்துக்கு வருஷம் லாபம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த லாபத்தை அவங்க எப்பவும் கணக்குல காட்டவே மாட்டாங்க. கம்பெனி நஷ்டமாகிறதா சொல்லி எம்ப்ளாயிஸோட சேலரியை குறைக்க பார்ப்பாங்களே தவிர இன்க்ரிமெண்ட்டை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. லாபம் அடையிறது தெரிஞ்சாலே எம்ப்ளாயிஸ் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே கஷ்டப்படுற மாதிரியே காட்டிப்பாங்க. ஆனா நீங்க வருஷா வருஷம் இன்க்ரிமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க. வெறும் 5000 ரூபாய் சேலரிக்கு வேலைக்கு சேர்ந்த வாட்ச்மேன் இன்னைக்கு 18000 ரூபாய் சேலரி வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்ச்மேனுக்கு 18000 ரூபாய் சேலரிங்கிறது எங்கேயும் தரமாட்டாங்க மேடம். அதே மாதிரி எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்க. உங்க மனசு யாருக்கும் வராது மேடம். காஸ்ட் பார்க்காம நீ சரின்னு சொல்லு. அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுரு. இல்ல சிபி சார், அப்படிலாம் சைன் பண்ண முடியாது. இந்த ஒரு கிளைண்ட்காக நம்ம ஃபேவர் பண்ணோம்னா அடுத்து இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் அதே மாதிரி ஃபேவர் எதிர்பார்ப்பாங்க. நார்வேல ஒருத்தர் கொடுக்கறதுனால இங்க இருக்கிறவங்க எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மார்க்கெட்ல எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்ராட்ல இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிரும். இது நம்ம பிசினஸ்ல தான் பெருசா நமக்கு அஃபெக்ட் ஆகும். என்ன அப்ப நீ சொல்றது சரி, நான் சொல்றது தப்பா? இல்ல சிபி சார், உங்களுக்கு புரியல. நம்ம சின்ன நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது நமக்கு பெரிய நஷ்டமா மாறி நிற்கும். அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காத. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். சார், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்போ இந்த ஆபீஸ்ல எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? நான் டிசிஷன் எடுக்க முடியாதா? ஷோ, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த ஜனமாட்ட சொல்லி அவனுமே சொல்லுவோம்.